எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. எனக்கும் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. பேசாம ஓடி போயிடலாமா? உங்களுக்கு தான் கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொன்னீங்களே, எதுக்கு நம்ம ஓடி போகணும்? இல்ல, நீங்க உங்க வீட்ல இருந்து ஓடி போங்க, நான் எங்க வீட்ல இருந்து ஓடி போறேன். அது வேண்டாம், அது வேண்டாம். நான் வீட்டில் போடுற சோத்தை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஒருவேளை நான் வெளியே போனேன்னா சோத்துக்கு நான் என்ன பண்றது? நீங்க கலெக்டர்னு சொன்னாங்க. யாரு? உங்க அப்பா. எங்க அப்பா தானே சொல்லியிருப்பாரு. ஏன்னா அவர் பொண்ணு பார்க்கும்போது அவங்க அப்பா வர மினிஸ்டர்னு சொல்லி தான் பொண்ணு பார்க்கவே கூட்டு போனாங்க. அப்போ நீங்க ஃப்ராடு குடும்பமா? எக்ஸாக்ட். இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்ன உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு உங்க அப்பாட்ட நீங்க சொல்லணும். இல்லை வேணாம், அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். வேணா உங்கள் அப்பாவுக்கு என்ன பிடிக்கல. என்னது? இல்லை இல்லை, உங்களுக்கு என்ன பிடிக்கலன்ட்டு உங்கள் அப்பாட்ட சொல்லிடுங்க. ஐயோ, அவருக்கு சந்தேகம் வந்துடும். இவன் ஒரு பொண்ணை வேண்டான்னு சொல்றான்னா அந்த பொண்ணு கண்டிப்பா நல்ல பொண்ணா தான் இருக்கும் அப்படின்னு வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணி வச்சுருவாரு. அப்படியா? அப்படித்தான். இன்னும் 3 நிமிஷம் தாங்க இருக்கு. ஐயோ, பொறுமையா இருங்க பொறுமையா இருங்க, ஹோப்பை மட்டும் விட்டுறாதீங்க. விட மாட்டேங்க, விட மாட்டேன். ஹோப்னா என்னதுங்க? ஐயோ, நம்பிக்கைங்க. நம்பிக்கை நம்பிக்கை. நான் இங்கிலீஷ் மீடியம் தானே. நீங்க இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமா? இங்கிலீஷ் மீடியம் தாங்க. நானும் இங்கிலீஷ் மீடியம் தான். எங்க ஸ்கூல்ல ஹோப்னா என்னன்னு சொல்லி தரல, உங்க ஸ்கூல்ல மட்டும் எப்படிங்க சொல்லி தந்திருக்காங்க? ஐயோ, கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு பிளான் சொல்லுங்க. சொல்றேன். வெயிட். ஹவு டு ஸ்டாப் த மேரேஜ்? டேய், யார்கிட்ட கேட்குற? கூகுள்கிட்ட. அதுகிட்ட ஏன்டா கேட்குற? என்ன உங்க அப்பன்ட்ட அப்ப கேட்க முடியும்? ஆமாண்டா, சுமாரா தாண்டா இருக்கு, எனக்கு பிடிக்கல. ஆமா, வைடா போன. யாரு? என் ஃப்ரெண்டு. கல்யாணத்தை ஏன்டா நிப்பாட்டுற அப்படின்னு கேட்டா, பொண்ணு ரொம்ப சுமாரா தாண்டா இருக்கு அப்படின்னு சொன்னேன். ஹலோ, நீங்க ஒன்றும் அவ்வளோ அழகு கிடையாது. நான் அழகு கிடையாது, அது எனக்கே தெரியுமே. நீங்க அவ்வளோ அழகு கிடையாது அப்படின்னு எடுத்துரைப்பதற்காக தான் இந்த பதிவு. உங்களுக்கு எத்தனை ப்ரப்போசல் வந்தது? 5. ஓ இல்ல 6. ஓ இல்ல 7. ஓ உங்களுக்கு எத்தனை ப்ரப்போசல் வந்துச்சு? எனக்கு ஒண்ணு கூட வரலங்க. உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே. என்ன நம்பி எவங்க வேலை கொடுக்க போறா? வேலையா? ஆமா, ஜாப் ப்ரப்போசல். ஜாப் ப்ரப்போசலா? நீங்க லவ் ப்ரப்போசல் நினைச்சீங்களா? அதான் எனக்கே தெரியுமே. உங்க மூஞ்சிக்கு ஒண்ணு வந்திருக்காது, ஏன் மூஞ்சிக்கு ஒண்ணு வந்திருக்காது. டேய், இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு எந்த ஐடியாவும் இல்லையாடா? சீக்கிரம் யோசிடா. சீக்கிரம் யோசிடானா உங்க அப்பட நான் போட்டு தரணும், எங்க அப்பட நீ போட்டு தரணும். சரி, என்ன போட்டு தரலான்னு சொல்றியா? இல்ல பொறுமையா யோசின்னு சொல்றேன். இப்ப நான் வைக்க போற ட்விஸ்ட்ல கல்யாணம் ஆட்டோமேட்டிக்கா நின்றும். என்ன ட்விஸ்ட்? நான் ஏதோ ஒரு பொண்ணு கூட காபி ஷாப்ல காப்பி குடிச்சிட்டு இருந்ததை நீ பார்த்தே அப்படி நீ உங்க அப்பாட்ட சொல்லணும். நான் ஏதோ ஒரு பையன் கூட நீ காபி ஷாப்ல காப்பி குடிச்சிட்டு இருந்த அப்படின்னு நான் எங்க அப்பாட்ட சொல்லுவேன். சொன்னா அந்த பையன்லாம் மறந்துடு, இந்த பையனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு எங்க அப்பா சொல்லுவாங்க. உங்க அப்பா அந்த பொண்ணெல்லாம் மறந்துடு, இந்த பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு உங்க அப்பா சொல்லுவாங்க. ஓ, நம்ம வச்ச ட்விஸ்ட் நமக்கே ரிட்டர்ன் திருப்பி போலயே. நீங்க உங்க கண்ணை சிமிட்டுறத கொஞ்சம் நிப்பாட்ட முடியுமா? என்னாச்சு? நான் 100% இந்த மேரேஜ் வேண்டாம் அப்படிங்கிற முடிவுல இருந்தேன். இப்போ அது குறைஞ்ச 50% மாறிடுச்சு. அப்போ இந்த மேரேஜுக்கு நீங்க ஓகே சொல்லிடுவீங்களா? அது உங்க கண்ணில் தான் இருக்கு. உங்க கண்ணை கண்ட்ரோல் பண்ணுங்க, என்ன கண்ட்ரோல் பண்ண முடியல. ஓகே. ஐயோ, தட்டு மாத்த போறாங்க. அப்படியா? எங்க பாத்திர கடையில மாத்த சொல்லுங்க. எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். பழைய தட்டை கொடுத்துட்டு புது தட்டை எடுத்துக்கலாம். ஐயோ, கல்யாண தட்டு மாத்த போறாங்க. பாப்பா ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்கப்பா. எவ்வளவு நேரம் தாண்டா பேசுறீங்க? நான்லாம் உங்க அம்மா பொண்ணு பார்க்கும்போது இவ்வளவு நேரம் பேசுறியாடா? அதனால தான் நீ அவதிப்படுற. சீக்கிரம் வாங்கடா. ஆமா, நீங்க ஏன் கண்ணில் ஐலைனர் போட்டிருக்கீங்க? கண் நல்லா தெரியணும் தான். அப்ப கண்ணாடி தானங்க போடணும். ஏங்க, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு ஐடியா சொல்றீங்க பாத்தீங்கன்னா, நான் ஏன் ஐலைனர் போட்டிருக்கேன் கேட்டுட்டு இருக்கீங்க? இல்ல, என்ன உங்களுக்கு பிடிக்கல? பிடிக்கல. பிடிக்காத மாப்பிள்ளைக்காக கண்ணில் ஐலைனர் மேக்கப்லாம் போட்டு வந்திருக்கீங்களே, அதான் கேட்டேன். அது சரி, அது அப்புறம் யோசிப்போம். முதல்ல இந்த மேரேஜை ஸ்டாப் பண்றது எப்படின்னு யோசிப்போம். எங்க விக்குதுங்க, கொஞ்சம் தண்ணி கொடுங்க. ஐயோ, பொண்ணு வீட்டுல தண்ணி குடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. உங்க வீட்டுல தண்ணி மண்டியா இருக்குமா? இல்லைங்க, நிச்சயத்துக்கு முன்னாடி பொண்ணு வீட்டுல தண்ணி குடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதனா யாருங்க உங்களுக்கு சொல்றா? தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கணும்னு எங்க தாத்தா சொல்லுவாருங்க. போய் ஒரு செம்புல தண்ணி கொண்டு வாங்க. ஐயோ, நான் கொடுக்க மாட்டேங்க. உங்களை வேண்டான்னு சொன்னதுலயும் ஒரு நல்லது இருக்கு. என்னது அது? கல்யாணத்துக்கு முன்னாடியே தண்ணி தர மாட்டேங்கியே, கல்யாணத்துக்கு அப்புறம் அப்ப கொடுப்போங்க. உங்க தண்ணியும் வேண்டாம், உங்க கல்யாணமும் வேண்டாம், நான் போறேன். இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாப்பாடு போடுவீங்கல்ல? நிச்சயம் பண்றதுக்கு முன்னாடி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டுல கை நினைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப நான் பொண்ணு வீட்டுக்காரனா மாறிடுறேன். நீங்க மாப்பிள்ளைங்க. ஐயோ, கை நினைக்க கூடாது.
கை எங்க நினைய போகுது, வாய் தானங்க நினைய போகுது. எனக்கு தெரிஞ்ச இந்த பொண்ணு வீட்டில் சோத்துக்கே கஷ்டம்னு நினைக்கிறேன். அதனாலதான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி மனுப்புது. என்னது? உங்க கண்டிஷன் என்ன? எனக்கு வரப்போற ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் கவர்மெண்ட் ஜாப்பா இருந்தாலும் பரவாயில்ல, ஐடி ஜாப்பா இருந்தாலும் பரவாயில்ல, அப்போ வேலைக்கு போகணும். பாடி பில்டரா இருந்தாலும் பரவாயில்ல, பவர் லிஃப்டரா இருந்தாலும் பரவாயில்ல, அப்போ ஜிம்முக்கு போகணும். ராயல் என்ஃபீல்ட் வச்சிருந்தாலும் பரவாயில்ல, ஹார்லி டேவிட்சன் வச்சிருந்தாலும் பரவாயில்ல. அப்போ மாசம் 1.5 லட்சம் சம்பாதிக்கணும். இந்த ஜென்மத்துல இந்த கண்டிஷனுக்கு எவனும் கிடைக்க மாட்டான். உங்களுக்கு எந்த மாதிரி கண்டிஷன்ல பொண்ணு கிடைக்கணும்னு ஆசைப்படுறீங்க? கண்டிஷனே வேண்டாம் அப்படிங்கிற கண்டிஷன் சொல்ற பொண்ணு தான் எனக்கு வேணும். இந்த ஜென்மத்துல இந்த கண்டிஷனுக்கு எந்த பொண்ணும் கிடைக்க மாட்டா. எவ்வளவு நேரம் பேசுவீங்க? வாங்கடா. ஐயோ, எங்க அப்பா கூப்பிட்டாரு. என்னது, அவர் உங்க அப்பாவா? இல்ல உங்க அப்பா கூப்பிட்டாரு. முருகா, இந்த கல்யாணம் மட்டும் எப்படியாவது நின்றுச்சுன்னா 2 பேரும் மாலை போட்டு உன் மலைக்கு வரோம்ப்பா. அப்போ இந்த கல்யாணம் நடந்துருச்சுன்னா 2 பேரும் ஹனிமூனுக்கு கொடைக்கானல் மலைக்கு போறோம்ப்பா. என்னது?